நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங்கில் ஆடியோவை நீங்கள் ஓகே பண்ணும்போது இதே போல் டக்கிங் ஃபியூச்சர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டக்கிங் ஃபியூச்சரோட பயன்பாடு என்ன, இது எப்படி நம்ம கைன் மாஸ்டரில் பயன்படுத்துறது, ஸோ இதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. The Rishtec Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா ஆல்ரெடி நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ ஒன்று நான் கைன் மாஸ்டரில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்லோடுக்கு கைன் மாஸ்டரில் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம டக்கிங் அப்படின்ற ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஆடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட வீடியோ லென்த்து பெருசாக இருக்குது, பேக்ரவுண்ட் ஆடியோ சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேக்ரவுண்ட் ஆடியோ ஓகே பண்ணிவிட்டு லூப் அப்படின்றத கொடுங்க. அதே போல் லூப் டு எண்டுன்றதை கொடுத்துருங்க. இந்த வீடியோவோட லென்த்து எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த போல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோட லென்த்தும் பெருசாக மாறிக்கும். ஸோ இப்போ நம்ம டக்கிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு டக்கிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட லேயர் பாருங்கள், கலரே லைட்டாக டார்க்காக மாறிடும். இப்போ பொதுவாக டக்கிங் எனேபிள் பண்ணினா ஒன்று டக்கிங் ஃபீச்சர் அப்படியே வேலை செய்யாது. ஸோ நம்ம ஒரிஜினல் ஆடியோ ப்ளே பண்ணும்போது அதோட சவுண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிவிச்சிட்றேன். நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஃப்ளாட் ட்ரிப் லைன், அதாவது ஃப்ளாட் ட்ரிப்னு சொல்லக்கூடிய சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா மெயின் ஆடியோ எவ்வளோ வாய்ஸில் கேட்குதோ அதே போல் நம்ம அப்லோட் பண்ண ஆடியோட வாய்ஸும் கேட்கும். அதுக்கு நீங்கள் மெயின் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு சவுண்டு கம்மியாக கேட்கணும், உதாரணத்துக்கு பேசக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேசக்கூடிய இடத்துல ஆடியோவோட சவுண்டு கம்மியாக கேட்கணும், பேக்ரவுண்ட் ஆடியோட சவுண்டு கம்மியாக கேட்கணும், மற்ற இடங்கள் அதிகமாக கேட்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதை பேசக்கூடிய இடமா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் கேப் விட்டுருக்கேன். இந்த கேப் விட்டதுலேருந்து நான் நீக்கிறேன். இப்போ இதுல பாருங்கள், இங்கேருந்து பேச தொடங்கியிருக்கேன்னு இங்கே நீங்கிறேன். இப்போ இந்த இடைப்பட்ட பகுதி இங்கே நான் பேச தொடங்கியிருக்கேன். யூத்துக்குள்ளே நான் பேசாமல் இருக்கேன், இந்த பகுதியில் பேசாமல் இருக்கேன், இந்த பகுதியில் பேசியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல எனக்கு ஆடியோ பேக்ரவுண்டில் கம்மியாக கேட்கணும் அப்படின்னா அந்த இடைப்பட்ட போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மிக்சர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எஃப்எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக கேட்கணும் அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 13-14% வச்சுருக்கிறேன். சாரி, ஒரு 13% வச்சுருக்கேன், 13% ஆடியோ வச்சுருக்கேன். இப்போ வருங்க, உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஃப்ளாட் ட்ரிப் லைன், அதாவது ஃப்ளாட் ட்ரிப்னு சொல்லக்கூடிய சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய 16 mm ட்ரிப்பு பைப் லைனு. ஸோ இந்த பைப் லைனு வாங்கக்கூடிய ப்ரைஸ்க்கு இந்த இது ஒர்த்தா? ஸோ இதோட பெனிஃபிட் என்ன, இதோட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய இடத்துல மட்டும் ஆடியோவை கட் பண்ணுறதுக்கு இதே போல் டக்கிங் ஃபீச்சரை பயன்படுத்தி நீங்கள் ஆடியோவை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் நீங்கள் எடிட்டிங்கை ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னா இது சுலபமான முறையில் பண்ணலாம். இதே உங்களுக்கு வேறு சில மெத்தட்லையும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா இதில் ஃபுல் ஆடியோவில் எங்கே நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த போல் இது ஆடியோ அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டக்கிங் ஃபீச்சர் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ ஃபீச்சர் எல்லாமே கட் ஆகிடும். இப்போ மெயின் ஆடியோ நான் ஓகே பண்ணிவிட்டு பாருங்கள், டக்கிங் ஃபீச்சரை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இதே போல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு டக்கிங் ஃபீச்சர் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடிய மெயின் ஆடியோ ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணி இந்த இதே போல் ட்ரிம் பண்ணணும். ஆடியோ ஃபைல் பாருங்கள் ட்ரிம் ஆகாமல் இருக்குது. டக்கிங் ஃபீச்சர் எனேபிள் பண்ணதுனால ட்ரிம் ஆகாமல் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பார்த்துடலாம்.
டக்கிங் ஃபியூச்சர் எனேபிள் பண்ணதுனால தான் நமக்கு வந்துட்டு இதாகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் ஆல் பண்ணேன். இப்போ பாருங்கள் செலக்ட் ஆகுது. இப்போ இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த பகுதி வேணாமா, இந்த பகுதியில் வந்துட்டு கட் பண்ணிக்கிங்க. டக்கிங் ஃபியூச்சர் எனேபிள் பண்ணாமல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதில் மிக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் வேல்யூம் அப்படின்றத இப்போ வந்துட்டு நீங்கள் பர்சன்டேஜில் அதே போல் 13 கூட வச்சுக்கலாம். டக்கிங் ஃபியூச்சர் எனேபிள் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ண பிடிக்க இந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும். உங்களுக்கு மெயின் லேயர் அப்படியே வச்சுட்டு செய்யணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஃப்ளாட் ட்ரிப் லைன், அதாவது ஃப்ளாட் ட்ரிப்னு சொல்லக்கூடிய சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய 16 mm ட்ரிப் பைப் லைனு. ஸோ இதே போல் டக்கிங் ஃபியூச்சரையும் பயன்படுத்தலாம், டக்கிங் ஃபியூச்சர் இல்லாமல் இதே போலையும் பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் சுலபமாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட டெக்னிக்கல் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.